தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ஒகேனக்கலில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 4வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஒகேனக்கலில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் மக்களுக்கு குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒகேனக்கலில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 45,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. நேற்று நீர்வரத்து 35,000 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது 45,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 4வது நாளாக தடை நீடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணா, தற்போதைய தகவல்கள். கர்நாடகா அணைகளில் இருந்து உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து இன்று காலை 6 மணிக்கு 45,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க குளிக்க 4வது நாளாக தடை நீடிக்கிறது. கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து உள்ளது. இதனால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, வயநாடு உள்ளிட்ட இடங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கபினி அணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனை அடுத்து கபினி, கிருஷ்ணசாகர் ஆகிய அணைகளில் இருந்து வினாடிக்கு 76,493 கனஅடி உபரி நீர் தமிழகத்திற்கு காவிரி ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 35,000 கனஅடியாக நீர்வரத்து கொண்டிருந்த நிலையில் படிப்படியாக அதிகரித்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி 45,000 கனஅடியாக அதிகரித்து இதன் மெயின் அருவி, சினி அருவி, 5 அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பதால் நடைபாதை மேலே தண்ணீர் சொட்டு செல்கிறது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகத்தால் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை தொடர்ந்து 4வதாக நீடித்து வருகிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.